அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே. தேர்ஸ்டே ஈவினிங் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் குலோப் ஜாம் சாப்பிட்ணுன்னு சரியான கிரேவிங்ஸ் இருந்துச்சு. அதனால வீட்டில் இருந்த எம்டிஆர் குலோப் ஜாம் மிக்ஸ் எடுத்து ஒரு 1/2 டம்ளர் பால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து சப்பாத்தி மாவு மாதிரி கலந்துக்கணும். சில பேர் தண்ணியும் போடுவாங்க. ஆனால் பால் போட்டு பிசைஞ்சால் தான் சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிசைஞ்ச மாவில் கொஞ்சம் நெய் போட்டு தடவி, கையிலையும் நெய் தடவி நல்லா உருண்டையை உருட்டி எடுத்து வச்சுக்கணும். சைடு பை சைடு 1 கப்பு ஜீனிக்கு 1 கப்பு தண்ணி, 3 ஏலக்காய் போட்டு ஜீனி பாகு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு சைடு பேனில் நல்லா முங்குற அளவு ஆயில் விடணும். முங்குற அளவு ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகுதான்னு பாடணும். சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு உருண்டையாக போடணும். அப்போ தான் உருண்டை உடையாமல் இருக்கும். ரொம்ப போடக்கூடாது, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தான் போடணும். கொஞ்சம் உருண்டையை போட்டதுக்கப்புறம் கீழே நல்லா அது வெந்து வரணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும், இல்லைனா உருண்டை உடஞ்சிரும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நமக்கே தெரியும். நல்லா பொரிஞ்ச உடனே அதை எடுத்து ஜீனி பாகில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்டா டேஸ்டியான குலோப் ஜாமுன் ரெடி.